வணக்கம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கோதுமை புட்டு. கோதுமை வந்து எந்த கோதுமையும் இல்லை, ரேஷனில் வாங்கின கோதுமையை நாளே நான் கழுவி காய வச்சு 2 நாள் காய வச்சு நல்லா கரகரன்னு ஆகிற வரைக்கும் காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு மறுநாள் ஒரு சின்ன கப்பில் 2 கப்பு எடுத்து வறுத்தேன். வறுக்கும் பொழுது நல்லா படப்படன்னு சவுண்டு கேட்கும். அதை வறுத்துட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். பவுட்ரு பண்ணிவிட்டு ஜல்லடையில் சளிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதை நான் லைட்டாக வெந்நீர் விட்டு இளஞ்சூடுன்னு சொல்லுவாங்க, கொதிக்க வேணாம், இளஞ்சூடு அந்த தண்ணி விட்டு நல்லா தெளித்து லைட்டாக உப்பு போட்டு பெசரி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கிடைக்கும். இதுதான் புட்டு பதம். இதில் வெள்ளை எள்ளு நெய் விட்டு பொரித்து போட்டிருக்கிறேன். ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தேங்காய் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது. புட்டு வேக வைக்கலாம். தேங்காய் பூ தூவியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்கிறேன். வேகிற பதம் மாவு எடுத்துட்டு உருட்டினா திரண்டு வரும்ப்பா. புட்டு ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சக்கரை போட்டேன்.